வணக்கம். நான் சட்டக்கல்லூரி மாணவன் அருண்ராஜா. கடந்த 8 நாட்களா சென்னை எக்மோர்ல வழக்கறிஞர்களும், சட்டக்கல்லூரி மாணவர்களும் போராட்டம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காகன்னா, தமிழ் மொழிய வழக்காடு மொழியா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும், லோவர் கோர்ட்லயும் தமிழ் மொழிய வழக்காடு மொழியா வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஹைகோர்ட்ல இங்கிலீஷ் மட்டும் தான். ஹைகோர்ட்ல தமிழ் மொழிய கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொண்டு வரலாம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 348 சப்கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ ஹைகோர்ட்ல வழக்காடு மொழியா பயன்படுத்தணும்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டா அது வழக்காடு மொழியா பயன்படுத்தலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் இந்த 4 ஸ்டேட்ல மட்டும் தான் அவங்களோட லோக்கல் லாங்குவேஜான இந்திய வழக்காடு மொழியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது ஒரு அட்வொகேட்டுக்கு மஸ்ட். அவங்க அதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதே தமிழ் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக கொண்டு வந்தால் அது அட்வொகேட்ஸுக்கு மட்டும் யூஸ் கிடையாது. ஒரு கிளைண்ட் கேஸ் போடுறாங்க, அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அவர் உள்ள ஹைகோர்ட்டில் இங்கிலீஷில் நடக்கிறது என்னன்னே அவருக்கு தெரியாது. இதுவே தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக கொண்டு வந்தாங்கன்னா அவருக்கு அவரோட சொந்த கேஸில் என்ன நடக்குது, அட்வொகேட்ஸ் என்ன பேசுகிறாங்க,